அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நான் பார்க்குள்ளது டுடே ஸ்பாட் டெஸ்ட்டுக்கான 20 கேள்விக்கான விடை குறிப்புகளை பார்க்கலாம். நான் முக்கியமாக பாலிட்டி பகுதியில் இருக்கக்கூடிய 20 மாதிரி வினாக்களுக்கான விடை குறிப்புகளை தான் பார்க்க இருக்கிறேங்க. ஸோ வீடியோஸாக முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ண பாருங்கள். கண்டிப்பாக அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நம்மளுடைய வேலையை நம்ம மிக சரியாக செய்யணும். இந்த கிட்டத்தட்ட இப்போ 1 வீக்காக வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஸ்பாட் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி அப்லோட் பண்ணிகிட்டே இருக்குது. அதுக்கான டெஸ்ட்டுக்கான கீயும் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோங்க. தொடர்ந்து நம்மளுடைய வேலையை மிக சரியான நேரத்தில் செய்யும்போது நமக்கான வெற்றி கிடைத்தே தீரும். அதனால் வந்து தொடர்ந்து உங்களுடைய பயிற்சியை தொடர்ந்து மேற்கொள்ளுங்கள். எந்த சூழலிலும் வந்து படிக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க. ரொம்ப முக்கியமானது படித்ததை நல்லா ரிவைஸ் பண்ணதை ரீகால் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு வந்து தொடர்ந்து எழுதிட்டே இருக்கணும். அதுதான் நம்மளுடைய ஸ்கோர் வந்து அதிகப்படுத்துறதுக்கு மிக முக்கிய பங்களிப்பாக இருக்கும். அதனால் டெஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க. எத்தனை கேள்வி தெரியுது, எத்தனை கேள்வி தெரியல, ஏன் மிஸ்டேக் ஆச்சு, எதனால் மிஸ்டேக் ஆச்சு இந்த 20 கேள்வியில் அப்படின்றத அனலைஸ் பண்ணி அடுத்த தேர்வில் வந்து எழுதும்போது அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்காங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கோரை வந்து ஒவ்வொரு தேர்விலும் இருந்து கற்றுக்க முயற்சி செய்யுங்க. ஏன்னா ஒவ்வொரு கேள்வியும் உங்களுடைய ரேங்க்கு, உங்களுடைய சொந்த டிஸ்ட்ரிக்கு, உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டு தேர்ந்தெடுப்பதற்கு மிக முக்கிய கருவியாக இருக்கும். அதனால் ஒரு கேள்வி தானே மிஸ்டேக் ஆச்சுன்னு அப்படி கேர்லெஸ்ஸாக இருக்காமல் கரெக்டாக பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ்காணும் சரத்துக்களை அவற்றுக்கான அரசியலமைப்பு கோட்பாட்டுடன் பொறுத்துக. ஆர்டிகல் 13 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இடைமறிப்பு மற்றும் பிரிபடும் தன்மை கோட்பாடை பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 31 ஆர்டிகல்னா சொத்துரிமை பற்றி சொல்லுது, சொத்தெடுப்புரிமை கோட்பாடு. ஆர்டிகல் 245 சட்டப்பிரிவு 245 என்ன சொல்லுதுன்னா ஆட்சி பரப்பிணைவு கோட்பாடை பற்றி குறிப்பிடுகிறது. சட்டப்பிரிவு 246 என்ன சொல்லுதுன்னா உட்கருவு மற்றும் அடிப்படை பொருள் கூறு கோட்பாட்டை குறிப்பிடுகிறது. சரியானுடைய ஆப்ஷன் சி. கேள்வி 2, கீழ்கண்ட கூற்றுகளை கருதவும், தவறான கூற்றுகளை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. 4 கூற்றில் எது தவறுன்னு பார்க்கலாம். 1, குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தின் ஒரு அங்கம் ஆவார். குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தின் ஒரு அங்கம் தான். சரி. அவர் 2 பாராளுமன்ற அவைகளிலும் அமரலாம் அல்லது விவாதத்தில் பங்கெடுக்கலாம். ஸோ அவர் 2 பாராளுமன்ற அவைகளில் விவாதத்தில் பங்கெடுக்கலாம்னா கிடையாது. மெயினாக வந்து அவருடைய 2 முக்கியமான முதல் கூட்டத்தொடரிலும் விவாதம் நடத்தக்கூடிய கூட்டத்தில் கலந்துக்கலாம். ஆனால் எல்லா அவையிலும் எல்லா நேரத்திலும் 2 அவையிலும் வரலாம்னா கிடையாது. 3, பாராளுமன்றம் இயற்றும் சட்டங்கள் போல முயற்சி மற்றும் வீச்சில் குடியரசுத் தலைவரும் அவசர சட்டங்கள் இயற்ற முடியாது. அவசர சட்டங்கள் இயற்ற முடியும் குடியரசுத் தலைவருக்கு, இங்கே முடியாதுன்னு தந்திருக்காங்க. அப்போது 3வது கூற்று தவறாக இருக்குது. 4, பாராளுமன்றத்தின் 2 அவைகளும் அமர்வில் இல்லாத பொழுது குடியரசுத் தலைவர் அவசர சட்டம் இயற்ற முடியாது. பாராளுமன்றத்தின் 2 அவைகளும் அமர்வில் இல்லாத போது குடியரசுத் தலைவர் வந்து அவசர சட்டம் இயற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பாராளுமன்ற கூட்டம் இல்லைன்னா சடனாக வந்து ஒரு எமர்ஜென்சி என்னும் போது அப்போ அவசர சட்டம் இயற்றலான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்கே தேர்ட் ஆப்ஷன் பாராளுமன்றம் இயற்றும் சட்டங்கள் போல முயற்சி மற்றும் வீச்சில் குடியரசுத் தலைவரும் அவசர சட்டங்கள் இயற்ற முடியாது, ஏற்ற முடியும், ஆனால் அமர்வு இல்லாத போது ஏற்ற முடியாது. அப்போது எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. தவறான கூற்று 2, 3 தவறு. கேள்வி 3, சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? 1, பாராளுமன்றத்தின் 2 அவைகளிலும் நிதி விவகாரங்கள் தவிர டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்குது தவிர அனைத்து துறைகளிலும் சம அதிகாரம் மற்றும் சம அந்தஸ்து உரிமை அனுபவிக்கப்படுகின்றன. கிடையாது. ராஜ்யசபாவில் பண மசோதாவை அறிமுகப்படுத்த முடியாது. மக்களவையில் மட்டும்தான், லோக்சபாவில் மட்டும்தான் பண மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும். சரி. அப்போ ராஜ்யசபாவில் அறிமுகப்படுத்த முடியாது. சரி. ராஜ்யசபாவில் வருடாந்திர நிதி அறிக்கையை விவாதிக்கலாம், ஆனால் மானிய கோரிக்கையில் வாக்களிக்கும் அதிகாரம் கிடையாது. சரி. அப்போ கேள்வி என்னென்னா நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் பின்வரும் கூற்றில் எது உண்மைனா 2 மற்றும் 3 உண்மை. கேள்வி 4, பொறுத்துக. குழந்தைகள் உரிமைகள் மீதான மாநாடு எப்போ நடந்துச்சுன்னா 1989. குழந்தைகள் உரிமைகள் மீதான மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1989. மேம்பாட்டு உரிமை மீதான பிரகடனம் நடைபெற்றது 1986. பெண்களுக்கு எதிரான எல்லா விதமான பாகுபாடுகளும் ஒழிக்கும் மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1979. சித்திரவதை, கொடுமை, மனித தன்மையற்ற நடத்துதல் ஆகியவற்றுக்கு எதிரான மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1984. சரியானுடைய ஆப்ஷன் பாம்பே. 5வது கேள்வி, கூற்று காரணம். கூற்று, இந்தியாவில் மக்கள் அதிகாரம் பெறுவதற்கு தகவல் அறிவு உரிமை அவசியம். சரி.
காரணம் பொது நிர்வாகத்தில் ஊழல் செய்வதற்கான சாத்தியங்களை குறைக்கிறது தகவல் அறியும் உரிமை சட்டம். சரி. அப்போ கூற்று மற்றும் காரணம் சரியானவை. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். கேள்வி 6 கூற்று காரணம். கூற்று பகுத்தறிவுடன் விவாதிக்கப்பட்ட ஓர் ஒழுங்குமுறை ஆவணமே இந்திய அரசியலமைப்பு சட்டமாகும். சரி. காரணம் பல்வேறு கருத்துடைய குழுக்கள் கூடி கலந்து விவாதித்து தங்களுக்குள் ஓர் ஒப்பந்தத்தை எட்டிய இடமே இந்திய அரசியலமைப்பு சபையாகும். சரி. அப்போது கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. அத்துடன் காரணம் என்பது கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். கேள்வி 7 கீழே காணப்படும் எச்சட்டப்பிரிவு மாநிலத்தின் ஆளுநருக்கு வழிகாட்ட மற்றும் அறிவுரை கூற ஒரு அமைச்சரவை குழு தேவை என்று கூறுகிறது. அப்போ ஆளுநருக்கு வழிகாட்ட மற்றும் அறிவுரை கூற ஒரு அமைச்சரவை தேவை என்றது அமைச்சரவை குழு தேவை என்றதை குறிப்பிடும் ஆர்டிக்கல் 163. கேள்வி 8 கீழ்வருவனற்றுள் எது எவை தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? தகவல் உரிமை சட்டம் 2005 சரி. தகவல் பெறும் சுதந்திரம் 2002 சரி. அலுவலக ரகசிய சட்டம் 1920 கிடையாது, 1910 வரும் அலுவலக ரகசிய சட்டம். ஸோ இப்போ வந்து தவறானது 3 மட்டும் தவறு. இங்கே அலுவலக ரகசிய சட்டம் 1910ன்னு சொல்லியிருப்பேன், கிடையாது. அலுவலக ரகசிய சட்டம் 1904. இந்த அலுவலக ரகசிய சட்டம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கும், அப்டேட் புக்கில், இப்போ நியூ வெர்ஷனில். அப்போது சரியானது தகவல் அறிவு உரிமை சட்டம் 2005, தகவல் பெறும் சுதந்திரம் 2002, அலுவலக ரகசிய சட்டம் 1904 வரும். இங்கே 20ன்னு தந்திருக்காங்க. அப்போது தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா 3 மட்டும்தான் தவறு. கேள்வி 9 பின்வரும் ஜனாதிபதிகளை அவர்களின் பதவிக்கால அடிப்படையில் வரிசைப்படுத்துக. நாராயணன், ஏபிஜே அப்துல் கலாம், சங்கர் தயாள் சர்மா, வெங்கட்ராமன். நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா சங்கர் தயாள் சர்மா ஃபஸ்ட்டு வருவார், அதுக்கடுத்து வெங்கட்ராமன் ஃபஸ்ட்டு வருவாங்க, அடுத்து சங்கர் தயாள் சர்மால், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10 வந்து KR நாராயணன் வருவார், அதுக்கடுத்து 11 வந்து ஏபிஜே அப்துல் கலாம் வருவார். ஃபஸ்ட்டு 6, 8 வந்து வெங்கட்ராமன், 9 சங்கர் தயாள் சர்மா, 10 நாராயணன், 11 ஏபிஜே அப்துல் கலாம். அப்போ சரியான விடை ஆப்ஷன் சி. 10வது கேள்வி எந்த சட்டம் சதியை தடை செய்வதோடு அதை சட்ட விரோதமானது என கூறியது? எந்த சட்டம் சதியை தடை செய்வதோடு அதை சட்ட விரோதமானது என கூறியதுன்னா 1829ஆம் ஆண்டு டிசம்பரில் வெளியிடப்பட்ட ஒழுங்குமுறை சட்டம் 17. கேள்வி 11 பிட் இந்திய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1784. கேள்வி 12 வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் மிண்டோ பிரபு. கேள்வி 13 முதன்முறையாக முஸ்லிம்களுக்கு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கொண்டு வரப்பட்டு முஸ்லிம்களுக்கு தனி தொகுதி டேஸ் சட்டத்தின்படி ஒதுக்கப்பட்டது. மிண்டோ மார்லி சீர்திருத்தம் 1909 படி தான் முஸ்லிம்களுக்கு வந்து தனி தொகுதி வழங்கப்பட்டது. கேள்வி 14 மத்திய பணியாளர் தேர்வாணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு? மத்திய பணியாளர் தேர்வாணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1926. கேள்வி 15 மத்தியில் இரட்டை ஆட்சி எந்த சட்டத்தின் வழியாக கொண்டு வரப்பட்டது? மத்தியில் இரட்டை ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசு சட்டம் 1935 வழியாக கொண்டு வரப்பட்டது. கேள்வி 16 இடைக்கால அரசாங்கம் தேர்வு ஆன போது நிதித்துறை அமைச்சராக இருந்தவர் யார்? லியாகத் அலிகான். கேள்வி 17 அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களில் எத்தனை பெண்கள் இடம்பெற்றிருந்தனர்? அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களில் 15 பெண் உறுப்பினர்கள் இருந்தனர். கேள்வி 18 அடிப்படை உரிமைக்கான துணைக்குழுவின் தலைவர் யார்? அடிப்படை உரிமைக்கான துணைக்குழுவின் தலைவர் JP கிருபாலினி. கேள்வி 19 கூட்டாட்சி அரசாங்கம் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது? கூட்டாட்சி அரசாங்கம் கனடா நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. கேள்வி 20 முகவுரை இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் என்று குறிப்பிட்டவர் யார்? முகவுரை இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் என்று குறிப்பிட்டவர் எர்னஸ்ட் பார்க்கர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டெய்லி எழுதக்கூடிய இந்த ஸ்பாட் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இந்த வீடியோ பற்றி எதனா கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.